ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு 1½ கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டுங்க. அதுக்கு 1½ கப்பு பச்சரிசிக்கு நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு வெல்லம், 2 வாழைப்பழம். பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 வாழைப்பழம் போட்டுக்கிட்டேன். 2 வாழைப்பழத்தையும் அதில் பிச்சு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக இருந்தால் ஊற்றும் போது நல்லாயிருக்கும். தண்ணி ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. அப்போ தான் இதை டைரெக்டாக எண்ணெயில் ஊற்றி நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்தால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஊற்றும் போது கட்டியாக இருந்ததுன்னா தேவைப்பட்ட லைட்டாக ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லா குழியான கடாயாக இருந்தால் அப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதில் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிட்டு நான் தேங்காவை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நெய்யில் நல்லா வறுத்து தேங்காவை மாவு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சும் ஊற்றிக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக. நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க, ரொம்ப தீ வச்சா சீக்கிரம் தீஞ்ச மாதிரி ஆயிடும். நல்லா வறுத்தாச்சு. அதையும் எடுத்து அந்த மாவில் கொட்டிக்குங்க. அதில் கொஞ்சம் சுக்குத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மாவை நல்லா ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் திரிஞ்சு போகிற மாதிரி திட்டமாக அப்படியே மூடி ஒரு 1/2 hour வச்சிடுங்க. ஒரு 1/2 hour சென்று ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, குழியான கடாயாக இருந்தால் ஈஸியாக இருக்கும், மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா உப்பி வரும். இதான் அதோட பக்கம். அப்போ ரெடி ஆகிட்டு எடுத்துடுங்க. மீதி எல்லா மாவையும் இதேமாரி சுட்டு எடுத்துட்டிங்கன்னா ஸ்வீட்டான கார்த்திகை தீபம் அப்பம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.